ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் எஸ்கேஎஸ் 360. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்க வரவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போவோம். இது வந்து ஒரு தெலுங்கு மூவி, ஒரு ரொமான்ஸ் ப்ளஸ் காமெடி மூவி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரரிசம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் காமெடியான படம் தான். கொஞ்சம் 18+ இதெல்லாம் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க ஹீரோயின், லில்லி, ராதிகான்னு. 2 ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளர்ட் பண்ணி இவர் எப்படி ஏமாத்துறது அந்த மாதிரி தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயினோட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைசியாக இவங்களை வந்து ஒரு மர்டர் கேஸில் மாட்டி விட்டு போயிடுவாங்க. அதுதான் ஃபுல் கதை ஸ்டோரி. இப்போ வாங்க படத்துக்குள்ளே ஃபுல்லாக பார்ப்போம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கன்னா ராதிகான்னு ஒரு பொண்ணை வந்து, ஹீரோ பேர் தில்லு, ஹீரோயின் பேர் ராதிகா, செகண்ட் ஹீரோயின் பேர் லில்லி. கேரக்டர் போக உங்களுக்கு வந்து படத்தோட கதையை சொல்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ராதிகாங்கிற பொண்ணை பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண நினச்சி லவ் பண்ணிருப்பாரு. கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தவங்களோட இருக்கும் அஃபேரு. சரி, அது தெரிஞ்சவொடனே ஐயோ மச்சான், அந்த பொண்ணு நான் தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சேன், பார்த்தா அந்த பொண்ணோட பட்டா எல்லா பேர்லையும் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. காமெடியாகவே இந்த படம் வரும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து வெட்டிங் க்ரியேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஆர்கனைசேஷன், ஃபுட் அக்காமடேஷன்லாம். அங்கே வந்து டிஜே வந்து ஃபேமஸாக இருப்பார் ஹீரோக்காக எல்லாம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. வருவார்னு அவர் வரமாட்டார். அவர் டிஜேக்காக தான் இவங்களே புக் பண்ணியிருப்பாங்க. அந்த மணப்பெண் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வரலன்னா அந்த இதே கல்யாணமே வேண்டாம்னா, இவர் எங்கே செஞ்சு டிஜே இவர் வந்து ஒரு பப்புக்கு போயிருப்பார். அந்த பப்புக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருப்பார். ஆனால் இந்த பொண்ணு வந்து அவர் வந்தால் தான் கல்யாணம் இல்லைன்னு சொல்லிடும். அங்கே இருக்கிற பசங்கள்லாம் உள்ள விட மாட்டாங்க. அந்த இவர் சொல்லுவார், பசங்களை உள்ள விடுங்கப்பா, அப்போ தான் அந்த பொண்ணுங்களே வந்திருக்கும் அப்படின்னு. அங்கே ஒரு பொண்ணு அழகாக இருக்கும், அதை பார்த்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தான் படத்தை டைட்டில் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து என்னப்பா ட்ரெஸ் இதெல்லாம் அப்படின்னு கேட்பாரு. இதான் வந்து ட்ரான்ஸ்பர் ட்ரெஸ்ஸு அப்படிம்பாங்க. சரி என்ன அப்படின்னா அவங்க அப்பா கால் பண்ணுவார், என்னப்பா எல்லா வேலையும் நான் பார்க்குறேன், நீ டிஜே வர முடியுங்களா அப்படின்னு. நான் சரி வரேன்ப்பா 10 நிமிஷம் அப்படின்னு அவர் போயிடுவார். போனதுக்கப்புறம் அங்கே போய் டிஜே எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணி டிஜே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவார். அங்கேருந்து அவங்க அப்பா வந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. எனக்கு பொண்ணு பார்க்குறது நிப்பாட்டுங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், இப்படி தான் அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, உங்களுக்குலாம் வேலையே இல்லையா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஏன் இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நான் பொண்ணு பார்க்குறதும் போதும் கல்யாணம் பண்ணுறதும் போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி அப்போ லவ்னா லவ் பண்ணது தான் ஏமாத்திரான்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன் பொண்ணு சொல்கிறீங்க, நான் நிம்மதியாக இருக்கவங்க பிடிக்கலையா, சும்மா இருங்க போங்க அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுவார் அவங்கள. உடனே ஹீரோ அதுக்கப்புறமா கிளம்பி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். சரிடா அவங்க சொல்கிற மாதிரி பொண்ணை பாருன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. தேவையில்லாமல் நீ கட்டிக்கிட்ட பார்த்தா என்னையம்மா அம்மா மாதிரி இருக்க பொண்ணு, அம்மா மாதிரிலாம் பொண்ணு இப்போல்லாம் இங்கே அடைக்காது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு போயிட்டுருப்பார் கிளம்பிட்டு. அந்த பார்ட்டியில் வந்து ஒரு ஃபாரின் பொண்ணு இருக்கும். அந்த ஃபாரின் பொண்ணை போய் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அந்த ஃபாரின் பொண்ணு சரி ரைட்டு எந்த ஊருமா நீ என்னன்னு கேட்டிருப்பாரு. அந்த பொண்ணு ஒரு ஊர் சொல்லும். சொன்னோடனே ஒரு பாட்டு சிரிச்சிட்டு இருப்பார். அங்கே தான் ஹீரோயின் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்போ தான் அனுபரமாக வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவாங்க அவங்க ஷூவை வந்து பார்த்த உடனே ரொம்ப அழகில் மயங்கிடுவார் ஹீரோயின் அழகில் பார்த்துட்டு ஹீரோ ஃப்ரெண்ட்டை சொல்லுவார், என்னடா செமையாக இருக்கா, அவளை எப்படா கரெக்ட் பண்ணுறது வந்துட்டு. அவர் அந்த ஷூவை கழட்டி கொடுங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு சோகம் கண்ணை பார்த்தாலே தெரியுது, நீங்கள் லவ் ஃபெயிலில் இவ்வளோ சரக்கு எடுத்துருப்பீங்க அப்படி இப்படின்னு. போய் அதை வாஷ் பண்ணுங்க அப்படிங்க. போகிற பின்னாடியே வந்து வாஷ் பண்ணுறப்ப பேசுவார், உங்களுக்கு ஏதோ இந்த சோகத்தில் தான் நீங்கள் லவ் ஃபெயிலியரா அப்படி இப்படின்னு கேட்பாரு. நீ ஃப்ளர்ட் பண்ணுறது நல்லா தெரியுது, நீ போயிட்டுரு, நான் வேலையை பார்த்துக்கிறேன்னு. நீ இப்போ எதுக்கு நீ வந்த, கழுவ சொன்னேன், இதெல்லாம் பண்ண சொல்கிற, ஃப்ளர்ட் பண்ணி என்ன இது பண்ணிடலான்னு பார்க்குறியா, அட்ராக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இல்லை நான் அதுக்கெலாம் சொல்ல, ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாப்புல. சரி அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளாட் பண்ணிட்டு அந்த ஹீரோயினை கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி மொக்கையாக கொஞ்சம் காமெடி போட்டுட்ருப்பார். இந்த படத்தை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 18+ கொஞ்சம் காமெடி வந்துக்கிட்டே இருக்கும். படம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போகும், ரொம்ப போர் அடிக்காமல் ஜாலியாக போய்ட்டுருக்கனால. அந்த பொண்ணுகிட்ட இருக்க ஃப்ளாட் பண்ணிட்டு இருப்பார், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை மாதிரி பார்த்ததில்ல அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்பப்போ டபுள் மீனிங்காக பேசிகிட்டு இருப்பார். பேசுகிறோன்னா அவங்க புரிஞ்சுருவாங்க, நீ எனக்கு நல்லா தெரியுது, ஃப்ளாட் பண்ணுறேன்னா ஃப்ளாட் பண்ணிக்கோ, ஆனால் நான் வந்து ஏமாற மாட்டேன்னு. இல்லை உங்களை ஏமாற்றணும் இல்லை, ஆனால் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அது மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க, ஒன்றும் எனக்கு பிடிச்சிருக்கு சத்தியமாக, நீ ரொம்ப அழகாக பேசுகிற, க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக காருக்குள்ளே போவாங்க. காருக்குள்ளே போய் 2 பேருமே ரொமான்ஸில் ஈடுபட்டுருவாங்க. இவர் வந்து சும்மா ஒரு லிப்ஸு, ஒரு ஒரு கலரு, ஒன்று ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஃப்ளர்ட் பண்ணிட்டு அங்கே அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே சம்பவம் நடந்துடும். சம்பவம் நடந்தோன்னே அப்படியே கொஞ்சம் சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னா அவர் சொல்லுவார், விரல் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டு ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பார். ஃபுல்லாகவே ஹீரோ இந்த படத்தில் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு, அவங்களும் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுலேயே அவங்க வந்து சொல்லுவார், உங்களை மாதிரி நான் பார்த்ததில்ல, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை பின்னாடி யாரும் சுற்றினது இல்லையா, என்ன உண்மையை சொல்லுங்கள், ஃப்ளர்ட் பண்ணாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் தான் முதல் லவ்வர் உனக்கு அப்படின்னு இவன் சொல்லுவான். இவன் சொல்லுவா, இல்லை பரவாயில்ல நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், ஒன்றும் ஒத்துக்க மாட்டேன்னு. அப்புறம் 2 பேர் ரூமில் போயிட்டு சம்பவம் நடந்துடும். சம்பவம் நடந்தோன்னே காலைல எந்திரிச்சு பார்ப்போம்ல, ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்துட்டு அதிர்ச்சியாரு, எங்கடா அப்படின்ட்டு. ஹீரோயினை காணுமே அப்படின்ட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருப்பார் எல்லா இடத்துலையுமே.
தேடிட்டு இருப்ப அந்த பூவை பார்த்துட்டு ஒரு லெட்ரு வச்சுருப்பாங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா, "என்னை தேடாத" அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து, "ஏய் எங்கடா என் ஃப்ரெண்டுகிட்டலாம் கேட்டுட்டு இருப்பான், எங்கடா அவள் காணோம், இந்த மாதிரி அவள் பேர் லில்லிடா, அவள் எங்கே இருப்பான்னு தெரியலடா" அப்படின்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனு போகிற இடத்துல ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க அவங்க டிஜேஆர்னில். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அவங்க அப்பா ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருப்பாப்புல, எங்கேன்னு தெரியலடா அப்படின்னு ஃப்ரெண்ட்டம் புலம்பிட்டு இருப்பார், தேடி பார்த்தியாடா அங்கே போனேன்னு. அங்கே ஒரு பணம் வந்திருக்கும். ஸோ அதை சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். "ஆமாண்டா சொல்லாமல் போயிட்டாரா, போடா சொட்டை" அப்படின்னு சொல்லிடுவாப்புல. இதே மாதிரியே கொஞ்சம் டைலாக்லாம் கொஞ்சம் இடக்கு முடக்காக தான் இருக்கும். அப்புறம் ஏசி வேலை செய்யலை, பணத்துக்கு பணத்துக்கு தெரியுமாடா ஏசி வேலை செய்யலைன்னு அப்படின்னு திட்டுவார். அவங்க அப்பாவுக்கு ஃபைல்ஸ் வந்திருக்கும், அது இதுன்னு சாப்பிட்டு அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவர் சம்சா மிம்சா பூரி மைதா மவுன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி ஃபைல்ஸ் பண்ணுறேன்னா எங்கடா பண்ணுறது அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு கேட்பான். அவன் ஃப்ரெண்டுக்கு கூட ஃபைல்ஸ் வந்துருக்குன்னு, எங்கே பண்ணுவாங்க ஃபைல்ஸு, உனக்கு எங்கே ஃபைல்ஸ் இருக்கோ அங்கே தான் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே கேமரா விட்டு உள்ளே பண்ணுவாங்க அப்படிமா. அப்படியாடா அப்படின்னா, உண்மையை நீங்கள் உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரவே கூடாதா, ஐயோ ரொம்ப வலிக்குதுடா அப்படிம்பாரு. சாமா நீங்கள் உட்காரவே கூடாது, இனிமேல் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்கே அனுப்புகிறவங்க போவோம். அனுபவம் பார்த்தோன்னா லில்லி அவங்க பேர், கேரக்டர் பேர், இவங்க தில்லு ஹீரோ பேர். அவங்க பார்த்தோன்னே 2 பேருமே பார்த்துட்டு என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவோட வந்து ஃபாதர் சொன்னால், என்ன ஃபாதரா எந்த சர்ச்சுக்குமா, இல்லை இல்லை என்னோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி கொஞ்சம் மொக்க காமெடிலாம் போட்டுருப்பாங்க லைட்டாக. அவங்க சொல்லுவாங்க, அப்பா உட்கார வந்து பேசலாம்னு, இல்லை இல்லை உட்காரக்கூடாது எங்கள் அப்பாவுக்கு பைல்ஸு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி காமெடியாக போய்ட்டுருக்கேன். என் பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டு, இல்லை நான் ஏமாற்றிட்டு போயில, உங்கள் பொண்ணு 1 மாதமாக நான் தேடிட்டு இருந்தேன், உங்கள் பொண்ணு தான் என்னை ஏமாற்றி போயிட்டா அப்படின்னு சொல்லுவான். என்னது ஏமாற்றியா, மயக்க மருந்து கொடுத்து அவளுக்கு எடுத்துட்டியா அப்படிமா. இல்லை இல்லைப்பா நாங்கள் 2 பேரும் சம்மந்தம் தான் பண்ணுச்சு. பையனை என்ன வளர்த்துறீங்கன்னு. அவனா நான் எங்கே வளர்த்தேன், அவனா வளர்ந்தான் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற கேட்டு தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க. என்னது போலீஸ் பிடிச்சா, என்ன ஃபேமிலி இது அப்படின்னு. என்னம்மா நீ சொல்கிற, இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லைப்பா அந்த பொண்ணு நல்லா தான் பாருக்கு, கட்டிக்கலாம்ப்பா. ஒரு பொண்ணுக்குன்னா எல்லாம் ஒன்றாயிடுறீங்களே அப்படின்னு சொல்லுவான். இல்லை இல்லைடா நீ 1 மாதம் 2 மாதம் தேடி தானடா அந்த அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. நான் எங்கடா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், அவள் தானடா என்னை விட்டு போனான். ஃபஸ்ட்டு அதை பார்த்து புரிஞ்சுங்க, உங்கள் பொண்ணு தான் என்னை விட்டு புரிஞ்சான். உடனே இருங்க போலீஸுக்கு கூப்பிட்றேன், போலீஸ் கைது பண்ண எதுக்கு ஒன்றுனா, இந்த மாதிரி இந்த பொண்ணை விட்டுட்டு வரீங்களா, நான் எங்கேயா ஒன்று வாங்க நாங்களுக்குள்ளே பேசிக்கிறோன்னா. அவனை ஹீரோயின் லில்லி வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு, நாங்கள் பேசிக்கிறோம் உங்களுக்கு தேவையில்லை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் யாரும் தலையிட வேணாம், உனக்கு என்ன பிரச்சனை இதில், கல்யாணம் பண்ண வேணாமா விட்டுரு, நான் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன், அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாள். இல்லை இல்லை அது என் குழந்தையும் தான், நான் தான் உன்னை விட்டுட்டு போகல, நீ தான் என்னை விட்டுட்டு போனேன், என்னை கழட்டி விட்டு போனேன், நான் அடுத்த நாள் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, எங்கெல்லாம் சுற்றின தெரியுமா அப்படிம்பா. இல்லை இல்லை உன்னோட பிரச்சனை புரியுது, குழந்தை வேணா அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிம்பா. இல்லை இல்லை இந்த குழந்தை வேணும், கண்டிப்பாக என் வீட்டுக்கு வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னே சத்தியமாக நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி நான் வசிச்சுட்டு சரி வாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே வர இருப்பாங்க. ஹீரோக்குள்ளே இப்போ அவனோட மனசாட்சின்னு ஒன்று வந்து புது கேரக்டர் ஒன்று வந்துடும். அதனால் மனசாட்சி வந்து சொல்லும், இந்த மாதிரி அவனை நம்பாத அப்படி இப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க அப்பாலாம் சொல்லுவார், இப்போ மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு நீ வந்து விட்டுட்டு வந்துட்டியடா, என்னடா அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இல்லை அவள் வந்து நம்பாத சுத்தமாக, அவள் ஒரு ஃப்ராடு, ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒன்று ஃப்ளாட் பண்ணிட்டா, இவ்வளோ ஏமாற்றிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கில்ல ஒன்று ஒரு பொண்ணு ஃப்ளாட் பண்ணிட்டான்னு அப்படின்னு. படிக்கட்டில் ஏறுவாங்க, உடனே குழந்தைக்கு என்ன அவன் பையன் பார்த்தே இருப்பான்னு சொல்லுவான். டேய் இதெல்லாம் நடிப்புடா, நம்பாதடா, இவங்கெல்லாம் பொண்ணுங்களும் அப்படி தான்டா அப்படின்னு சொல்லுவான். இல்லை இல்லை அவளோட நான் ரொமான்ஸாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி அந்த சாங் வச்சு அவங்க நினச்சிக்கிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் சாங்கில் ஒரு சாங் வரும். அந்த சாங் ஃபுல்லாகவே ஃபன்னாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்பாதங்கிற மாதிரி அவங்க இமேஜ் சொல்லும். உடனே அவர் பார்த்துட்டு ஒரு சைட் அடிச்சுட்டு ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பார், லில்லிங்கிற ஹீரோயினை. ஏன்னா 2 ஹீரோயின் இருப்பாங்க அந்த படத்தில் வந்து, ராதிகா லில்லி. இவர் அங்கங்கே போகிறப்பெல்லாம் ஹீரோயினை சைட்டை அடிச்சுட்டு சுத்தமாக அவரை இது பண்ணுற மாதிரி இருப்பாங்க, வளைவு பண்ணுற மாதிரிலாம் ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டிஜே பண்ணணும், 25 ரூபா ரெடி கேஷாக கொடுக்குறோம் அப்படின்னா. சரி எங்கள் பேரில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவார். சரின்னா ஹீரோயினை கூப்பிட்டு போய் அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு பர்த்டே அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்ப ஹீரோயின் என்னப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னா அந்த பாட்டு ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இமேஜின் பண்ணிட்டு அவங்க ஃபுல்லாகவே குழந்தை என்ன பண்ணுறது ஆக்டிவிட்டீஸை ஃபன் பண்ணுற மாதிரி, குழந்தை பிறக்கிற மாதிரி அவர் இருக்க மாதிரி எல்லாமே இருக்கும். அப்போ அவருக்கு இமேஜினில் சொல்லுவார், இதெல்லாம் வந்து கனவுடா இது நம்பாதராவில் உன் குழந்தையே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இமேஜினில் சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் டிஜேக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்க கூப்பிட்ருப்பாங்க, அந்த டிஜேக்கு கிளம்பிட்டு இருப்பார். அவருக்கு பர்த்டே வேறு செலிப்ரேஷன் பண்ண வேறு, அந்த பர்த்டேக்காக ரெடி ஆகிட்டு இருப்பார். அவங்க அப்பா சொல்லுவார், வீட்டெல்லாம் பூட்டி வச்சுருவாங்க, போன பர்த்டேக்கு இப்படி தான் சொல்லிட்டு போனேன், சொல்லாமல் போகிற, இந்த பர்த்டேக்கும் சொல்லாமல் போயிடுவேன், சொல்லிட்டு போகிறேன்ட்டு எங்கேயாவது போயிட்டு நீ வரவே மாட்டேன் அப்படின்னு பூட்டி வச்சுருவாங்க. இல்லைப்பா இந்த வாட்டி நீ திறக்கலன்னா பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி விட்ருவேன் போலீஸ்க்கு அப்படின்னா. சரி திறந்து விட்றாங்க. இங்கே தான் இருப்பேன் நம்புங்கன்னா. அங்கேருந்து ஹீரோயின் ஃபோன் பண்ணுவான். ஹீரோயின் ஃபோன் பண்ணால் என்னப்பா எங்கே இருக்க, இந்த மாதிரி வந்து எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, அது மாதிரி அவங்கள நான் தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்பா. எங்கே போகிற, இங்கே வா, இல்லை நீங்கள் வா நான் சொல்கிறது அனுப்புறேன்னா. சரி எங்கே போகிறார் ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அதே வீட்டுக்கு போவான். ஏற்கனவே ராதிகான்னு ஒரு ஃப்ரெண்டோட இருப்பா, ஒரு மர்டர் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட் சீனு, எக்ஸ் லவரோட. அந்த நேரம் வரும், ஐயோ வந்து பார்ட்டி போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி தானே ஆச்சு, இந்த பிறந்த நாளுக்கு இதே மாதிரி ஆகுது, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வருது அப்படின்னு. ஐயோ இந்த அதே வாட்ச்மேன் இருக்கானே, இந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு
தெரியாத மாதிரி போவான். நான் இங்கே வந்ததே இல்லையே. இல்லையே, நீங்கள் இதுக்கு முன்னாடி போன வாட்டி வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்பான். இல்லை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து சைன் போட்டு போங்க, அதே ஃப்ளாட்டு தான் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவான். போன வாட்டி வந்து கை தடம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கை க்ளவுஸ்லாம் போட்டு வருவான். எனக்கு தெரியாத மாதிரி அவள்கிட்ட பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி அந்த அண்ணனை ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, இந்த இடத்துல தான் கொண்டிருக்காங்க, அவனோட லொக்கேஷன் வந்து ஒரு இடத்துல காட்டுது, இதில் ஏதாவது குழு கிடைக்குமான்னு வந்து செக் பண்ணணும், அதான் இங்கே இருக்கேன், வேணா உங்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் நீங்கள் போங்க அப்படின்னா இவன் ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்ப்பான். அவன் எக்ஸ் லவரோட என்னென்ன பண்ணோம், ஒருத்தனோட மாட்டினது எல்லாமே யோசிச்சு பார்ப்பான். பார்த்துட்டு ஐயோ மறுபடியும் இதே நம்பிக்கை வந்துட்டேன்டா, என்ன பண்ணுறதான்னு புரியலையடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். சரி நான் அந்த ரூமுக்கு போவான். ரூம் போய்ட்டு ஐயோ இந்த ரூமை சாத்தே விடக்கூடாது, நம்ம செத்த இடமாச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு அதே அந்த ரூமில் வந்து வாசல் நின்றுக்கிட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இந்த வாசல்கிட்டே நிற்கிறேன் அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு போவாள். ஐயோ அவர் ராதிகா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்தாலே தெரியுது, இங்கே எதனா அவனை பொண்ணும் தள்ளி விட்டு செத்துறானே, கதவு பார்த்தா சாத்தாத, நான் வர மாட்டேன், கதவு பக்கத்தில் நிற்கிறேன்னா பயந்துருவான், கதவு விட்டே நிற்பான். அதனால் கதவு நின்றுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருப்பான். என் செத்த ஞாபகம்லாம் அவர் இங்கேயே இருந்து செத்தும் என்னை உயிரை வாங்குறேடா, முன்னாடி அவளோட வந்த இப்போ இவளோட வர, எனக்கு ஏன்டா இப்படி வாழ்க்கை வாங்குறது அப்படின்னு, இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரோ பண்ணுவான். உடனே அவனோட ஏன் கை க்ளோஸ் பண்ணுறீங்க, இல்லைனா இல்லை சும்மா ஒரு தடை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான். தடை இல்லாமல் பண்ணுறதுக்கா அப்படின்னு 2 பேரும் கேட்பாங்க. சரி வாங்க தேடி அவன் லாஸ்ட்டில் அவன் ஃபோன் லொக்கேஷன் ஒன்று ஆஃப் ஆகிருக்கு, அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து க்ளூ கிடைக்குதான்னு போகிறதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு தேடிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஐயோ அந்த இடமா, இல்லை 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 உன் பர்த்டே வேறு இருக்குல்ல, நான் மறந்துட்டேன், சாரி கோச்சிக்காத, நீ உன் பர்த்டேக்கு போ, நாங்கள் பார்த்துக்குறோம் 2 பேரும். இல்லை இல்லை எனக்கு பர்த்டேலாம் முக்கியமே இல்லை, நீ உன் கூட தான் முக்கியம், நீ வர்றதா எனக்கு முக்கியம் அப்படிமா. இல்லைங்க இருந்தாலும் போனது பர்த்டே நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, இந்த பர்த்டே மிஸ் பண்ணலன்னு சொல்லுவீங்க, அதனால் பர்த்டேக்கு நீங்கள் போங்க அப்படின்னு. இல்லை இல்லை உன்னை விட எனக்கு அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் கொன்னது எல்லாம் ஞாபகம் வரும். குழி தோண்டி எல்லாம் கொன்னது இவனா, புதைச்சது இவனாக தான் இருக்கும். அவன் ஃப்ரெண்டும் சொல்லுவான், ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவான், இது மாதிரி வந்து அங்கே போகிறது வந்து சரியில்லை, நீங்கள் போங்க பர்த்டேக்கு. இல்லை இல்லை எனக்கு போகிறோம் அப்படின்னு அங்கே போவான். போனோடனே அந்த இடத்த சுற்றி பார்ப்பாங்க. சுற்றோன்னே இந்த இடம் மட்டும் மேடாக இருக்கே அப்படின்னு, இந்த இடத்துல தானே புதைச்சோம் அப்படின்னு. இல்லை அவனு இல்லை ஒன்றும் இல்லை நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடம் மட்டும் மேடாக இருக்க மாதிரி இருக்குது, உனக்கு தெரியுதா அப்படின்னு ஹீரோ கேட்பார். ஹீரோயினும் ஹீரோகிட்ட கேட்பார், என்னங்க இந்த இடம் மேடாக இருக்க மாதிரி தானே இருக்குது. இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாமே சமமாக இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னா. சரி இதை தோண்டணும், என்ன இருக்குன்னு பார்த்தலாம் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. சொன்னோன்னே இல்லை அதுக்கு என்ன இருக்குது இங்கே எடுக்க, எதுவும் கடப்பாரு என் காரில் கூட இருக்குன்னு. என்னது காரில் இருக்கா, இங்கே வந்து என்னடா என்ன இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுவாப்புல. சரி போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போவான். ஐயோ இங்கே இருந்தால் நம்மளே மாட்டி விட்ருவாங்க போல இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அந்த கடப்பாறை எடுப்போம் அப்படின்னா. சரி நீங்கள் தேடிக்கிட்டு இருங்க, நான் போய்ட்டு எடுத்து வரேன்ட்டு போவான். அப்படியே ஓடிடுவான். ஓடினோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கும்பல் வேணால் கடத்திடுவாங்க. கடத்திட்டு கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு காசு கொடுக்கணுண்டா, அப்படி காசு கொடுக்காம எத்தனை நாள் ஏமாற்றுவேன், நீனும் அவ்வளோ என்னை ஃப்ளர்ட் பண்ணி ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்னா. யாரா இவன் அப்படின்னு பார்ப்பான். பார்த்தோன்னே ஆஹா இவனா தான் என்னை ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஏமாற்றிட்டு வேண்டாம் 2 கோடிக்கு ஏமாற்றிட்டு போன காசு இன்னும் வரலடா, அவன் பாயின்னு ஒருத்தர் மும்பை ரவுடி வராடுறா ஹைதராபாத்துக்கு, அதுக்கு அவனும் கொடுத்து துறையடா அப்படிமா. நான் எங்கடா தொலைச்சேன், அவளடா தொலைச்சேன், அவள்கிட்ட ஃப்ளாட் பண்ணி ஏமாற்றிட்டு என்னை ஃப்ளாட் பண்ணி எப்படி ஏமாற்றினீங்க நீனும் ஒன்று வரும், எங்கடா பணம் எங்கடா, அதெல்லாம் செலவாயிடுச்சு, இதில் க்ளப்பில் போட்டேன், இப்படி கேஷினோவில் போட்டேன், தோத்துனேன்னு. கேஷினோவில் தெரியுமா, ஆமாம் என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை இப்போது, அதுலேயும் பாதி பணத்தை ஒருத்தவங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா. அங்கேருந்து ஒரு துப்பாக்கி சாதனம் கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இறங்குவா. என்னடா ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. ஹீரோயின் எப்படான்னு பார்த்தா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போலீஸாக இருப்பாள். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாள், நான் வந்து போலீஸு ஏஜென்ட்டு, உனக்கு தெரியாது இந்தியன் ஃபோர்ஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுவான். ஐயோ இந்தியன் ஃபோர்ஸில் வேலை பார்க்குறாளா, இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி ஹீரோ அப்படியே பிரமிச்சு போய் நிற்பார். என்னடா ஹீரோயின் இந்த மாதிரிலாம் சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. உடனே வில்லனை எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்து ஹீரோயின்ட்டு சொல்லுவாள், நான் யாரும் உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அங்கேயே ஒரு ரொமான்ஸை கிஸ்ஸை போட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. உடனே கிஸ்ஸை போட்டு வில்லன்ட்ட பேசுவாங்க, என்னன்னு தெரியுமா, நான் வந்து இந்தியன் ஃபோர்ஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறேன், உனக்கு தெரியுமா. அதுக்கு என்ன மேடம், நீங்கள் வேலை பாருங்கள் மேடம். இல்லை உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன், எதுக்கு இப்போ என்னன்னு சொல்லு, உண்மையை சொல்லு, எதுக்காக அவனை கடத்திருக்கேன் அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி ஒரு என்னை ஏமாற்றி கடத்தி இது மாதிரி பணத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நானும் இவனை ஏமாற்றிருக்கேன், எப்படி ஏமாற்றிருக்கேன்னா இந்த மாதிரி தான் ஏமாற்றிருக்கேன், லவராக நடித்து ஏமாற்றிடுவேன் அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அடப்பாவி, நான் மாசமாகவும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஒரு இந்தியன் போலீஸ் ஆஃபீஸரு, அதனால தான் இவன் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறான், பெரிய ரவுடி ஹைதராபாத் வராது, அந்த பாயோட ஈவெண்ட்டில் இவனை கலந்துக்க சொல்லணும். சரி வாங்க போய் அடுத்து என்ன ஈவெண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவங்க புதைச்ச இடத்த போய் நம்ம பார்க்கணும், அங்கே ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான், அதை போய் பார்ப்போம் அப்படின்னா. அந்த இடத்த நான் காட்டாமல் இவன் ஃப்ளாட் பண்ணிருப்பான் ஹீரோயினை பார்த்துட்டு, அது யாழ்ரா பரவாயில்லடா கும்மி வச்சு எல்லாம் குத்துறாங்கடா அப்படின்னு காமெடி அடலில் பேசிகிட்டு இருப்பாப்புல. கொஞ்சம் 18 அதுவரை வந்து வருவாங்க. யாரான்னு பார்த்தா இவன் வந்து ஒருத்தவங்கள்ட்ட
வீடியோ எடுத்து வச்சுருப்பான் இவங்க புதைச்சதை. அவன்கிட்ட 25 லட்சம் காசை கொடுத்துருப்பான். ஏன்டா காசு பத்தலன்னு அந்த வீடியோ கொடுத்துட்டியாடா அவங்கள்ட்ட அப்படின்னு என்னென்னு மிரட்டுவான். இல்லை அவங்க என்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அடப்பாவி எல்லாத்தையும் சொல்லிட்டியாடா, அப்படி 25 லட்சம் அவ்வளோதானா? ஆமாம் நீ கொன்னதெல்லாம் இதான் ஆதாரம், இதுக்காக தான் இவனை கூப்பிட்டோம், அதுக்காக தான் இவனையும் கடத்தணும். இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும் தானே. அந்த ஒரு ரவுடி வந்து பெரிய தாதா, அவர் ஹைதராபாத் வராரு, அவர் இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது, 5 வருஷமாக அவர் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா, இவனை வச்சு நாங்கள் மிரட்டக்கூடாதுன்னா நீ அந்த இதை செய்யணும், பார்த்துக்கோ. அவனை அரெஸ்ட் பண்ணிடணும்னு மிரட்டினாங்க, ஒன்றையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம், ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் செஞ்ச கொலைக்கு, பார்த்துக்கோங்க நீனும் ஆளும் அப்படின்னா. இல்லை இது என்னால் முடியாது, என்னால் எவ்வளோ 5 காசு பண்ணி நல்லா ஏமாற்றிருக்கேன், என்ன செம்ம ஃப்ளோட்டிங் பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்துக்காக தான் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இல்லை அங்கே இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், அதனால தான் ஒன்றே மாதிரி ஏன் நீங்கள் இவ்வளோ பாம்பு இது கண்ணுன்னு வச்சுருக்கீங்க, அவன் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருக்கான், எனக்கு ஒன்றும் இல்லாமல் அனுப்பிச்சி விட்றீங்க என்ன இப்படிலாம். இந்த மாதிரி நிறைய வாட்டி அவன் வந்து கரெக்டாக எஸ்கேப் ஆயிடுறான், அந்த டைமுக்கு வந்து டேஞ்சராக எஸ்கேப் ஆயிடுறான். எங்கள் சீனியர் ஆஃபீஸர் எல்லாமே இந்த வாட்டி பெருசாக ஸ்கெட்ச் போட்டிருக்கோம், அவன் வந்தால் எஸ்கேப்பே ஆகக்கூடாது, அதனால தான் அவன் நடத்துகிற பார்ட்டிக்கு நீ தான் டிஜேவாக இருக்க, அதனால தான் ஒன்றே பிடிச்சோம், நீ அந்த டிஜேவாக இருக்கனால அதில் லட்டில் விஷத்தை வச்சு நீ கொடுத்துரு அவன்கிட்ட, அப்போ ஈஸியாக அவனை கொண்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ கோட் ஷூட்டு இவ்வளோ நீங்கள் ட்ரைனிங் எடுத்து உங்களால் கொல்ல முடியாது, நான் ஒன்றுமே தெரியாது, எப்படிடா என்னால் கொல்ல முடியும், நான் அதில் இஷ்டமே பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன், இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு பண்ண தெரியாதுடா நம்புங்க, இதுக்கும் இதாக எனக்கு சம்மந்தம் இருக்கா, அவங்க எவ்வளோ பெரிய டானு, நான் எப்படா அவனை கொள்வது, வெறும் லட்டில் வச்சு இது என்ன சீப்பான இதாக இருக்குது அப்படிமா. இல்லை இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அந்த பிளானை நான் யோசிச்சு சொல்கிறேன், எப்படி பண்ணணும். சரி நீங்கள் யோசிங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆமாம் இப்படிலாம் நீ ஏமாத்தினீங்க, எப்போ அந்த குழந்தை இருக்குமே அந்த சவுண்டெல்லாம் எப்படி கரெக்டாக இது பண்ணீங்க அப்படின்னு. என்னை நல்லா ஃப்ளாட் பண்ணிட்டுருல அப்படின்னு. எப்பா நல்லா வாயில் தூக்கி வச்சிட்டிங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் டபுள் மீனிங் ஃபுல்லாக பேசுவான். பேசிகிட்டே இல்லை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியே, எதுக்காக இப்படி பண்ணேன், அது முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் எல்லாத்தையும் ஏமாத்துறேன், ஃபஸ்ட்டு ஒரு ராதிகான ஒரு பண்ணிட்டு ஏமாத்தேன், இப்போ லில்லி ஒன்ட்டே ஏமாத்தினேன், நீனும் இன்னொரு ராதிகா தான், உன் பேர் ராதிகா தான் அப்படிமா. ஏன்னா என்னை ஏமாத்துறதே பழக்கமாக போச்சு எல்லாராலையும், நான் ஏமாறுறதே பழக்கமாக போச்சு, எப்பா விடுங்கப்பா, இதோட ஒரு நாள் மட்டும் எனக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு. ரெஸ்ட் கொடுத்து தூங்கிட்டு இருப்பான். என்னப்பா நானே ஒரு நாள் ரெஸ்ட்டில் இருக்கேன், ஏன்ப்பா எழுப்புறேன் அப்படின்னு. என்னது உனக்கு நலங்கு இல்லைப்பா, உனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்கணும்ப்பா, நான் கல்யாணத்துக்கு பொண்ணுலாம் ரெடியாக, நீ என்னப்பா அவ்வளோ லேட்டாக இருக்கணும், எனக்கு நலங்கா, ஆமாப்பா நலங்கு வச்சு உனக்கு அவங்களுக்கு வேறு வளகாப்பு வேறு பண்ணணும்லப்பா அப்படின்னா. வளகாப்பா ஐயோ, அவள் வந்திருக்கமாட்டாளே அப்படின்னு வந்து தேடி பார்ப்பான். பார்த்தா அவள் ஆளாக வந்து பாடிக்கிட்டும் இதாகிட்டும் டான்ஸ் ஆகிட்டும் இருப்பா. இவளாடா அப்படி இருந்தவளாடா இப்படி இருக்கா, இப்போ எதுக்குடா ஏமாத்த வந்தா, நான் தான் ஒரு நேரம் ரெஸ்ட் கேட்டேன்ல. இல்லை நீ கிளம்பு, உன்ட்டு பேசணும் அப்படின்னா. என்ன பேச போகிற, இந்த மாதிரி அந்த இதுக்கு நீ என்ன சொல்லியிருக்க, அதான் நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஐயோ இப்படிப்பட்ட மருமக பாடுறா, எவ்வளோ கோலம் போட்டு காலையிலே இவ்வளோ தான் இருக்கா, இந்த கோலமாலையா சொல்கிற, போய் அங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படணுன்னு ஏடி பண்ணுற, என்ன குடிக்க கூட விட முடியாயா, இப்படிப்பட்ட மருமகளை நீ ஏன்டா ஏமாத்துற, அவளை ஏன்டா இப்படி இது பண்ணுற, அவளை மாசமாக இருக்காடா அப்படின்னா. எப்பா அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் போயிருப்பா அப்படின்னா. அவங்க அம்மாவும் அருமையான மருமவோட ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொன்னால். இல்லைப்பா நீ போயிருப்பா, அவளை பற்றி தெரியாது, அவர் பெரிய ஒன்றும் இல்லை, அவளுக்கு எனக்கு தான் தெரியும் அதை பற்றி. உடனே அவள் வந்துடுவா, ஹீரோயின் வந்துட்டு, என்னம்மா லில்லி ஏமா ஒன்றும் இல்லைப்பா சும்மா நான் தான் தெரியாமல் வந்துட்டேன், அந்த நேரத்தில் நீங்கள் வேறு நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ரொமான்ஸ் இருப்பீங்க அப்படின்ட்டு போயிடுவார் அவங்க மாமியாரும். இவன் அவளை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ரொமான்ஸ் மூடில் போயிடுவாப்புல. என்னை வேணுக்குன்னு வெறுப்பேற்றாத, ரொமான்ஸ் மூடில் ஏறி எங்கள் அப்பா அம்மாட்டையும் என்னை கெட்ட பேர் வாங்குற, என்ன தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நான் தான் ஒரு நாள் ரெஸ்ட் கேட்டேன்ல. இல்லை அதுக்காக சொல்ல வரல, அவர் சீக்கிரமாக வராரு, அதனால் நீ சீக்கிரம் முடிவெடுத்தால் தான் இதுக்கானதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை என்னால் முடியாது, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்கள் எவ்வளோ ட்ரெயின்டு எவ்வளோ பர்சனு, ஆனால் நீங்கள் என்னையும் இப்படி கொல்ல போகிறீங்களே, உங்களாம் அநியாயமாக தெரிலையா, எங்கள் உயிர் போனால் பரவாயில்லையா, நான் உயிர் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, அப்போ என் உயிருக்கு ஆபத்து தானே. ஐயோ இதெல்லாம் நடந்துப்பா, பயமாக இருக்குது, கன்று அது இதுன்னு வச்சுருப்பாங்க, நீங்கள் எல்லாமே வச்சுருக்கீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் மட்டும் எப்படி அப்பாவே போய் ஆடு மாதிரி மாட்டிக்கிட்டு செத்துடணுமா, நெஞ்சே எனக்கு வலிக்குது அப்படின்னு. ஒன்றும் பண்ணாத இரு அப்படின்னு என்ன செய்வா, ஹக் பண்ணி மூச்சை ப்ரீத் போலீஸாக விடுவா. விட்டதுக்கப்புறம் ஆள் ரொமான்ஸ் மூடு மாதிரி வாப்பில், மறுபடியும் கொஞ்சம் ரொமான்ஸ் மாதிரி போவாப்புல. அப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ என்னென்னா ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா தோணும் அவளுக்கு. லட்டில் வந்து இந்த இதை வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அதில் வந்து பாய்சனை கலந்து நீ கொடுத்துரும், நீ கேஷுவலாக போய் இந்தாங்க கிஃப்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு அதை சாப்பிடுவார், செத்து போயிடுவார். நான் கேஷுவலாக போய் அந்த கிஃப்ட்டை கொடுத்தேன்னா அவன் செத்துருவார், அதை நம்பணும். ஆனால் நீங்கள் இருக்க போகிற அப்படியே அவன் தான் இழிச்ச வேணாம் அப்படின்னா. அங்கேருந்து அந்த டான் வந்து ஃபோன் பண்ணுவார், என்னப்பா நாளைக்கு வந்துட்டேன், எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னா. இல்லை துபாயில் தானே இருக்கீங்க சார். இல்லை நான் ஹைதராபாத் வந்துட்டேன். ஐயோ ஹைதராபாத் வந்துட்டீங்களான்னு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு, ஆமாம் நான் காரில் போய் சொல்கிறேம்மா, அவள் பெரிய ரவுடிம்மா, அவள் போலீஸ்மா, இது மாதிரி ஏமாற்றிட்டாமா என்ன, கேங்ஸ்டர்மாவை அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருப்பாம்மா, ஆனால் நடிக்கிறாமா, நம்ப மாட்டான்டா போடா போனா, இங்கே பாரு வந்துட்டா பாரு எப்படி இருக்கா பற்றி. ஐயோ ஆமாண்டா சுற்றுவேன்லாம் சொல்கிறாடா, பயமாக இருக்குடா, என்னடா பண்ணுறது எவ்வளோ பெரிய. ஆமாம்மா அப்படின்னா. அப்புறம் எக்ஸ் லவர் வந்து ராதிகா கூட்டு வந்துடுவாங்க. கூட்டு வந்தோன்னே உனக்கு இவ்வளோ தெரியுதா,
நீ ஓட முடியாது, ஒழுங்காக வந்து இவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவனை ஒத்துக்க வை, இல்லைனா நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் ஒத்துக்க முடியாது, உனக்காலாம் ஒத்துக்க முடியாது, நீ என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட, நான் எனக்கு மட்டும் உன்னை பட்டா நினச்சேன், நீ ஊருக்கே பட்டா வந்திருக்க, இது தெரியாமல் நான் உன்னை ஏமாத்துறேன், இல்லை நான் உன்னை உண்மையில தான் லவ் பண்ணேன், இந்த மர்டர்னால இப்போ எனக்கு கல்யாணம் அதனால தான், இல்லைனா வந்திருக்க மாட்டேன்னா, சரி நான் டான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடுவான். டானில் போய் மீட் பண்ணுவான். மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லட்டு கொடுப்பான். லட்டை கொடுத்துட்டு, சார் இந்தாங்க சார் என்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டானுக்கு ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி வந்து ஒருத்தன் சொல்லுவான், உங்கள் லட்டில் வந்து விஷம் இருக்குது, உனக்கு இல்லையான ஆதாயம், நீ ஏன் சொல்கிறேன்னு, இல்லை அவன் என் எதிரி இந்த இன்ஸ்பெக்டர், அதனால தான் உங்களை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இல்லை லட்டில் விஷம் வந்தது தான் அந்த டானுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே வந்து நினச்சி பார்ப்பா ஹீரோவை பற்றி, நம்ம எப்படிலாம் ரொமான்ஸாக இருந்தோம் இப்படி இருந்தோமே, ஹீரோ நம்ம சுயநலத்துக்காக நம்ம ஹீரோ வந்து பணைய வச்சிட்டோமே, அவரோட உயிர் போயிருமே அப்படின்னா ஹீரோவை போட்டு அடின்னு அடித்து தண்ணியில் முக்கி விட்ருவாங்க. முக்கி விட்டு வெளுன்னு வெளுத்துருவாங்க. ஒன்று என்னை பற்றி உனக்கு தெரியாது, தெரியாமல் வந்துட்டியா, உன்னை கொல்றேன் பாரு அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே ஹீரோ வந்து, அப்படிங்களா நீங்கள் சாவ போகிறீங்க, உங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டோம் 2 பேரும், நானும் அந்த உங்களுக்கு பணம் தரணும்ல அவனும் பிளான் பண்ணி உங்கள் இதில் பாலில் விஷம் கொடுத்துட்டோம், அது முறிக்கணும் எங்களால் தான் முடியும் அப்படின்னா, இவங்க வந்து ஹீரோயினோட சுப்ரியர் வந்து அவனை எப்படியாவது இந்த வாட்டி பிடிச்ச அவனு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு இருப்பார், எனக்கு ரொம்ப ப்ரெஷர் மேலே இந்த மினிஸ்டர் இருந்தேன் அப்படின்னா, சரி பிடிச்சிடலாம் சார், அவன் ஃபைனலாக வந்து ஹார்பருக்கு ஒரு ஹார்பரில் பிடிச்சலான்னு எல்லாம் கன்னோட ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரின்னு பார்த்தா ஹீரோ வந்து அங்கேருந்து வந்தோடனே ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பார், என்ன நீ வர காரில் அவங்க எங்கே அப்படின்னா, உனக்கு தெரியாதா, அவர் வந்து மிரட்டணும், இந்த மாதிரி அவர் என்னை கொல்ல வந்தார், கொல்ல வந்தப்போ அவர் பாலில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு இது வச்சுருந்தோம், நானும் அவனுக்கு பணம் கொடுக்குறவனும் சேர்ந்து அதில் விஷத்தை வச்சுருந்தோம், விஷத்தை வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு பணத்தை நீ அனுப்பிச்சா தான் அவன் விஷ முறிவு கொடுப்போம் அப்படின்னா, அவர் பயந்து போய் எங்களுக்கு பணமும் அனுப்பிச்சிட்டு என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு அந்த விஷ முறிவு கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சினார். அப்புறம் நானும் அவனு சேர்ந்து அதில் ஷேர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீ தான் அதில் வந்து அவருக்கு உதவுற, எல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் சீனியருக்கும் நானும் பிளான் பண்ணி தான் உன்னை மாட்டி விட்டோம் இப்போது, அதனால தான் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரியுது, அவர் ஒவ்வொரு தடவை வரப்போ நீ தான் எஸ்கேப் பண்ணி விட்ருக்கார, நாங்கள் 2 பேரும் இதை கண்டுபிடிச்சி உங்கள் சீனியர்கிட்ட நாங்கள் போட்டு கொடுத்து இப்போ இன்னும் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஷாக் ஆகிடுவா, அங்கே பாரு புல்லட் எல்லா கன்னும் ஓ மேலே இருக்கும் பாரு அப்படின்னா, ஆமாம் இது எப்படி ஏன் என்னை மட்டும் விட்ட, ராதிகா மட்டும் இல்லைல்ல நீனும் ஒரு ராதிகா தான், அவனாவது என்னை லவ் பண்ணி ஏமாத்துறான், நீ என்ன லவ் பண்ணதே ஏமாத்துறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா, ஆமாம் ஒன்றுமே நீ போய் ஜெயிலில் இது பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, அவளை அதனால தான் மன்னிச்சிட்டேன், அவளை என்னை லவ் பண்ணா, நீ என்னை லவ் பண்ணல, ஏமாத்துறதுக்காக லவ் பண்ண அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. இதோட கதை முடிஞ்சிடும். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.